தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டுடோ டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிவிஎஸ் கிரெடிட் ஆன்லைன் பேமெண்ட்டில் மொபைல் இஎம்ஐயில் எடுத்துருந்தீங்கன்னாங்களா அதை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டுடோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மொபைல் வந்து இஎம்ஐயில் எடுத்துருந்தாங்களா ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெனால்ட்டி சார்ஜஸும் சேர்த்து இதிலே பே பண்ணிக்கலாம். அதுக்கு கூகுளில் போய்ட்டு டிவிஎஸ் கிரெடிட்னு டைப் பண்ணிங்கனாவே அதுவே வரும். டிவிஎஸ் கிரெடிட் ஆன்லைன் பேமெண்ட்னு அதை சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்குள்ளே போயிருங்க. payment.tvscredit.com அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்ரிமெண்ட் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எங்கிட்ட அக்ரிமெண்ட் நம்பர் இருக்குது, அதனால் அக்ரிமெண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ அக்ரிமெண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பெட்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய அக்ரிமெண்ட் நம்பர், கஸ்டமர் நேம், அதே மாதிரி மொபைல் நம்பர் ஃபஸ்ட் 2 டிஜிட் லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கும். அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா அப்படியே டோட்டல் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து 450 ருபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து இஎம்ஐ கட்டாததுனால பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அந்த பெனால்ட்டி சார்ஜஸ் தான் இது. ஸோ லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் 250 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 3 லேக் வரலையும் பே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா பேமெண்ட் கேட்வேஸ் இருக்கும். இந்த பேமெண்ட் கேட்வேயில் எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஒன்னே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். இதில் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கூகுள் பே, யூபிஐ இதில் எந்த ஆப்ஷன் மூலிமாவும் பே பண்ணிக்கலாம். நான் வந்து டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணுறேன். ஸோ டெபிட் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு மந்த்தும் இயரும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஏடிஎம் கார்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிவிவி நம்பர் இருக்கும், அந்த நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபே நவுன்னு கொடுத்தீங்கன்னாக்கில் ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கில் பேமெண்ட் ஆயிரும். பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் ரெசிப்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை அப்படியே பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிவிஎஸ் கிரெடிட் மூலிமா மொபைல் மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வந்து வாங்கியிருந்தீங்கன்னாக்கா ஈஸியாக இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.